നിങ്ങൾ ഒരു സൂപ്പർ നാച്ചുറൽ തലത്തിലേക്ക് എൻട്രി ചെയ്യുക. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலத்திற்குள்ளே நுழைகிறீர்கள். അവിടെ എന്താ സംഭവിക്കുന്നത് നിങ്ങൾക്കും അറിയത്തില്ല, ഞങ്ങൾക്കും അറിയത്തില്ല. அங்க என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. എന്തെങ്കിലും എവിടെയെങ്കിലും നടന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ആരെങ്കിലും അതിന് പുറകിൽ പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ട്. எங்கேயோ ஒரு இடத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னா யாரோ ஒருத்தர் அதற்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க. പ്രാർത്ഥനക്കാരനെ ஜெபிக்கிறவனை பார்த்தா பிசாசுக்கு அவ்வளவு பயம். എലിയാവിന്റെ വായും ദൈവത്തിന്റെ ചെവിയും കണക്റ്റഡാ. எலியாவினுடைய வாய்க்கும் ஆண்டவருடைய செவிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. പ്രാർത്ഥിക്കുന്നവൻ, ஏன்னா ஜெபிக்கிறவன் ദൈവത്തിന്റെ കൈയെ ചലിപ്പിക്കുന്നവനാണ്. கர்த்தருடைய கையை கிரியை செய்ய வைக்கிறவன். ഈ ഭൂമിയിൽ ഇരുന്നുകൊണ്ട് ദൈവത്തിന്റെ കൈയെ ചലിപ്പിക്കുന്നവനാണ്. நீங்கள் யார் தெரியுமா? பூமியில் நின்று கொண்டு ஆண்டவருடைய கரத்தை அசைக்கிறவர்கள். എന്താ പ്രാർത്ഥന എന്ന് പറയുന്നത്? എന്താ ஜெபம் என்றால் என்ன? ദൈവമായിട്ടുള്ള ഡീപ്പർ ലെവലിലെ കമ്മ്യൂണിക്കേഷനാണ്. ஆண்டவரோடு கூட இருக்கிற ஆழமான ஒரு உறவு, வார்த்தைகளின் பரிமாற்றம். അവിടെ എന്താണ് നമ്മൾ കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്യുന്നത്? அங்க நம்ம என்ன பரிமாறிக்கொள்வோம், என்ன பேசுவோம்? എൻ്റെ ഭാഷയിൽ പറഞ്ഞാൽ, என்னுடைய மொழியில் நான் சொல்லணும்னா, മനുഷ്യരോട് പറഞ്ഞിട്ട് നടക്കാത്ത നമ്മൾക്ക് പ്രയാസമുള്ള കാര്യങ്ങൾ, மனிதனிடத்தில் எவ்வளவும் சொல்லியும் கிடைக்காத நமக்கு பயங்கர கஷ்டமா இருக்கிற சில காரியங்கள் നമ്മുടെ എല്ലാവരുടെ ലൈഫിൽ അങ്ങനെ ഉണ്ട്. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில அப்படி இருக்கு. നമ്മൾ നമ്മുടെ പണം കൊണ്ട് കഴിയാത്തത്, நம்முடைய பணத்தை வச்சு சாதிக்க முடியாத നമ്മുടെ காரியங்கள், ബന്ധങ്ങൾ കൊണ്ട് കഴിയാത്തത്, நம்முடைய உறவுகளை வச்சு சாதிக்க முடியாத നമ്മുടെ காரியங்கள், കഴിവുകൾ കൊണ്ട് പറ്റാത്തത്, நம்முடைய திறமையை வச்சு செய்ய முடியாத காரியங்கள், ദൈവത്തിന് മാത്രം ചെയ്യാൻ പറ്റുന്നത്. சிலது ஆண்டவரால மட்டும் தான் செய்ய முடியும். അതിനകത്ത് ഇന്ത്യയുടെ റിവൈവൽ ഉണ്ട്, அதற்குள்ளே இந்தியாவினுடைய எழுப்புதல் இருக்கிறது. അതിനകത്ത് ചെന്നൈയുടെ റിവൈവൽ ഉണ്ട്, அதற்குள்ளே சென்னையினுடைய எழுப்புதல் இருக்கிறது. അതിനകത്ത് സൗത്ത് ഇന്ത്യയുടെ റിവൈവൽ ഉണ്ട്, அதுல சவுத் இந்தியாவினுடைய எழுப்புதல் இருக்கிறது. വേദപുസ്തകം പറയുന്നു വേണ്ടും പോലെ പ്രാർത്ഥിക്കേണ്ടത് എങ്ങനെയാണെന്ന് നമുക്കറിയത്തില്ല. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, சில நேரம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியல, നമുക്കറിയത്തില്ല. நமக்கு தெரியாது. പൗലോസാണ് അത് പറഞ്ഞത്. பவுல் அப்படி சொல்லுகிறார். പൗലോസ് പല പ്രാർത്ഥന നമ്മളെ പഠിപ്പിച്ചിട്ടുണ്ട്. பவுல் நிறைய ஜெபங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். എഫേസ് ലേഖനത്തിലെ പ്രാർത്ഥന, எபேசிய புத்தகத்தில் ஒரு ஜெபம், 1-ാം അധ്യായത്തിലെയും 3-ാം അധ്യായത്തിലെയും പ്രാർത്ഥന, 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஜெபம், കൊലോസ് ലേഖനത്തിലെ പ്രാർത്ഥന, கொலோசியர்ல ஒரு ஜெபம். എന്നിട്ട് പൗലോസ് പറയുകയാണ്, அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இப்படி சொல்றாரு. വേണ്ടും പോലെ പ്രാർത്ഥിക്കേണ്ടത് എങ്ങനെയെന്ന് നമുക്ക് അറിയത്തില്ലല്ലോ, எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு இன்னும் தெரியாதேன்னு சொல்றாரு. നിങ്ങൾക്ക് അറിയാത്തപ്പോൾ, நமக்கு அப்படி ஜெபிக்க தெரியாத போது, നിങ്ങളുടെ അകത്തിരിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവ്, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் വേണ്ടതുപോലെ പ്രാർത്ഥിപ്പിക്കാൻ നിന്നെ ഹെൽപ്പ് ചെയ്യും. நமக்காக ஜெபிப்பதற்கு, நமக்கு தேவையான வார்த்தைகளை ஜெபிப்பதற்கு உதவி செய்கிறார். പരിശുദ്ധാത്മാവിന്റെ പ്രാർത്ഥന, பரிசுத்த ஆவியானவருடைய ஜெபம் ഉച്ചരിച്ചുകൂടാത്ത ഞരക്കങ്ങളാണ്. அது நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கமா இருக்கும். അതിന്റെ വായിൽ നിന്നല്ല വരുന്നത്, அது வாயிலிருந்து வர வார்த்தைகள் அல்ல, അതിന്റെ ഹൃദയത്തിൽ നിന്ന് വരും. ഇന്ന് രാവിലെ அது இருதயத்திலிருந்து பொங்கி வரும் வார்த்தைகள். പിശാചിന് മനസ്സിലാകത്തില്ല, பிசாசுக்கு இது புரியாது. നിങ്ങൾ ടങ്സിൽ പ്രാർത്ഥിച്ചു തുടങ്ങുമ്പോൾ, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி தொடங்கும் போது, നിങ്ങൾ ഒരു സൂപ്പർ നാച്ചുറൽ തലത്തിലേക്ക് എൻട്രി ചെയ്യുക. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலத்திற்குள்ளே நுழைகிறீர்கள். അവിടെ എന്താ സംഭവിക്കുന്നത് നിങ്ങൾക്കും അറിയത്തില്ല, ഞങ്ങൾക്കും അറിയത്തില്ല. அங்க என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ആ തലത്തിൽ നീ പ്രാർത്ഥിച്ച് ചിലതിനെ അടയ്ക്കും. அந்த மண்டலத்தில் ஜெபிக்கும் போது அடையாதது அடையும். നീ പ്രാർത്ഥിച്ച് ചിലതിനെ തുറക്കും. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது துறக்காதது துறக்கும். ആ തലത്തിൽ നിന്റെ കയ്യിൽ ഒരു താക്കോൽ ദൈവം ഏൽപ്പിക്കും. அந்த மண்டலத்திற்குரிய சாவியை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுப்பார். എനിക്കറിയത്തില്ല, ഭയങ്കര പ്രയർ വാരിയേഴ്സ് ഇവിടെ എഴുന്നേൽക്കാൻ പോകും. இங்கே பெரிய ஜெப சேனை யுத்த வீரர்கள் எழும்ப போகிறீர்கள். എനിക്ക് ഉണർവ് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. எனக்கு இந்த எழுப்புதல் ரொம்ப பிடிக்கும். ഞാൻ റിവൈവലിനെ കുറിച്ച് കേട്ടത് 2006-ലാണ്. 2006வது வருஷத்துல தான் முதல் முறை நான் எழுப்புதலை குறித்து கேள்விப்பட்டேன். 97ലാണ് ഞാൻ വിശ്വാസത്തിൽ വന്നത്. நான் 1997ல தான் ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்துக்குள்ள வந்தேன். 2006 വരെ റിവൈവൽ എന്ന് കേട്ടിട്ടില്ല. 2006 வரைக்கும் இந்த எழுப்புதல் என்கிற வார்த்தையை நான் கேட்டதே இல்லை.
പോരാട്ടം, ബന്ധനം, കെട്ട്. எப்போ பார்த்தாலும் போராட்டம், கட்டு, பிசாசு, இதே தான் கேட்டிருக்கேன். പിശാചിന്റെ പുറകെ പോവാ. பிசாசுக்கு பின்னாடி இப்படி பேசிக்கிட்டே போயிட்டே இருந்தேன். മുമ്പിലും പിശാച്, പുറകിലും പിശാച്. முன்னாடியும் பிசாசு, பின்னாடியும் பிசாசு. വലഞ്ഞു പോയി. அப்படியே வளைஞ்சு பெண்ட் ஆயிட்டேன். അങ്ങനെ 2007 ഞാൻ റിവൈവലിനെ കുറിച്ച് കേൾക്കുന്നത്. நான் 2007வது வருஷம் இந்த எழுப்புதலை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அது ரியல் இந்தியன் ரிவைவலிஸ்ட் பாஸ்டர் ஃபின்னியில் நான் கேட்டது. அது உண்மையான இந்தியாவினுடைய எழுப்புதலுக்கான ஒரு காரணராக இருந்த பாஸ்டர் ஃபின்னி அவர்கள் வாயிலிருந்து கேட்டேன். ஆமென். ரிவைவல், அவர் வாயிலிருந்து ரிவைவல், எழுப்புதல்னு கேட்டேன். பயங்கர கொதி, அது மேல பயங்கர தாகம் ஆயிடுச்சு. ரிவைவல் வேணும், எழுப்புதல் வேணும். அப்ப ரிவைவலிനെ കുറിച്ച് പഠിച്ചു. அப்ப நான் எழுப்புதலை குறித்து படிக்க ஆரம்பித்தேன். റിവൈവലിസ്റ്റിനെ കുറിച്ച് പഠിച്ചു. எழுப்புதலை கொண்டு வந்தவர்களை குறித்து படிக்க ஆரம்பித்தேன். എല്ലാരും വർഷങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചതാണ് റിവൈവൽ നടക്കാൻ കാര്യം. எல்லாருமே வருடக்கணக்காக ஜெபித்த பிறகுதான் இந்த எழுப்புதல் வந்திருக்கு. ദൈവത്തിന്റെ ഒരു നേച്ചർ, ஆண்டவருடைய ஒரு சுபாவம், പ്രാർത്ഥനയുടെ മറുപടി ആയിട്ടല്ലാതെ വേറെ ഒന്നും ചെയ്യത്തില്ല. ஜெபத்தினுடைய பதில் அல்லாமல் அவரால் வேற எதுவுமே செய்ய முடியாது. ചെയ്യാൻ അറിയാമയാഞ്ഞിട്ടല്ല, அவருக்கு செய்ய தெரியாதுன்னு கிடையாது, ചെയ്യത്തില്ല. ஆனா செய்ய மாட்டாரு. എന്തെങ്കിലും എവിടെങ്കിലും നടന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ആരെങ്കിലും അതിന് പുറകിൽ പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ട്. எங்கேயோ ஒரு இடத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னா யாரோ ஒருத்தர் அதற்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க. നിങ്ങൾ പറയുന്നു നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചില്ലെന്ന്. நீங்க சொல்றீங்க நாங்க ஜெபிக்கலன்னு. പക്ഷെ നിങ്ങൾക്ക് വേണ്ടി വേറെ ആരോ പ്രാർത്ഥിച്ചു. ஆனா உங்களுக்காக யாரோ ஒருத்தர் தெரியாம ஜெபம் பண்ணிருக்காங்க. അതാ നിങ്ങൾ ഇവിടെ ഇരിക്കുന്നേ. அதனால தான் இன்னைக்கு இங்க நீங்க வந்திருக்கீங்க. ഞാൻ മിനിസ്ട്രിയിൽ വരാനും രക്ഷിക്കപ്പെടാനും ഞാൻ പ്രാർത്ഥിച്ചില്ല. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கும் ரட்சிக்கப்படுறதுக்கும் உண்மையா நான் ஜெபம் பண்ணதே கிடையாது. പക്ഷെ 20 വർഷം എൻ്റെ അമ്മ പ്രാർത്ഥിച്ചു. ஆனா வருஷங்களுக்கு முன்னே எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க. പ്രാർത്ഥനക്കാരനെ പിശാചിന് പേടിയാ. ஜெபிக்கிறவனை பார்த்தா பிசாசுக்கு அவ்வளவு பயம். പ്രാസംഗികനെ പേടിയില്ല. பிரசங்கம் பண்றவனெல்லாம் பார்த்தா பிசாசு பயப்படவே மாட்டான். പക്ഷെ പ്രാർത്ഥിക്കുന്നവനെ പിശാചിന് പേടിയാ. ஆனா ஜெபிக்கும் போது பிசாசு நடுங்குவான். കാര്യം പ്രാർത്ഥിക്കുന്നവൻ, ஏன்னா ஜெபிக்கிறவன் ദൈവത്തിന്റെ കയ്യെ ചലിപ്പിക്കുന്നവനാണ്. கர்த்தருடைய கையை கிரியை செய்ய வைக்கிறவன். യെശയ്യാവിന്റെ പ്രവചനത്തിന്റെ പുസ്തകത്തിൽ ഒരു വാക്യമുണ്ട്. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனம் இப்படி இருக்கிறது. പലപ്പോഴും പറഞ്ഞിട്ടുള്ളതാണ്. நான் பலமுறை அதை சொல்லியிருக்கேன். ദൈവം പറയാണ്, ஆண்டவர் இப்படி சொல்றாரு, കേൾക്കാൻ കഴിയാതെ വണ്ണം എൻ്റെ ചെവി മന്ദമായിട്ടില്ല, கேட்க கூடாதபடிக்கு என் செவிகள் மந்தமாகவில்லை, പ്രവർത്തിക്കാൻ കഴിയാതവന്റെ എൻ്റെ കൈ കുറുകിയിട്ടില്ല, கிரியை செய்ய கூடாதபடிக்கு என் கைகள் குறுகியும் போகவில்லை. ദൈവം നമ്മളോട് പറയാണ്, ஆண்டவர் நம்ம கிட்ட இப்படி சொல்றாரு, ഞാൻ ഡെഫണ്ടമല്ല, நான் ஊமையும் கிடையாது, செவிடனும் கிடையாது, എനിക്ക് പ്രവർത്തിക്കാൻ അറിയാം, என்னால கிரியை செய்ய முடியும், ഞാൻ പ്രവർത്തിക്കും, நான் கிரியை செய்வேன். പക്ഷേ ഞാൻ പ്രവർത്തിക്കണമെങ്കിൽ, ஆனால் நான் கிரியை செய்யணும்னா അതിനൊരു സിസ്റ്റം ഉണ്ട്, അതിനൊരു ഫംഗ്ഷൻ ഉണ്ട്. அதுக்கு ஒரு 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 வழிமுறை இருக்கிறது. പാസ്റ്റർ കൈയൊന്ന് പൊക്കി. கையை உயர்த்த சொன்னாரு. தூக்கிட்டேன். പാസ്റ്ററുടെ ചെവിക്ക് കേൾവിയുള്ളതുകൊണ്ടാണ് പാസ്റ്റർ കൈ പൊക്കിയത്. எனக்கு கேட்டதுனால தான் நான் கையை தூக்குனேன். ഡെഫണ്ടം ആണെങ്കിൽ ഞാൻ കൈ വെക്കാൻ പറഞ്ഞാൽ പാസ്റ്റർ കൈ പൊക്കത്തില്ല. ஒருவேளை நான் ஊமையா இருந்து எனக்கு செவிடா இருந்துச்சுன்னா கை தூக்குன்னு அவர் சொன்னா எனக்கு எதுவுமே கேட்டிருக்காது, நான் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டேன். அப்போ ഈ ചെവിയും കൈയുമായിട്ട് കണക്റ്റഡാ. அப்போ இந்த காதும் கையுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. കർത്താവ് പറയുന്നു, ஆண்டவர் சொல்றாரு, എൻ്റെ ചെവിക്ക് പ്രശ്നമില്ല, என் காதுக்கு பிரச்சனையே இல்லப்பா. ஆமென், ஆமென், ஆமென். എൻ്റെ കൈക്ക് കുഴപ്പമില്ല, என்னுடைய கைக்கு பிரச்சனையே இல்ல. വാ. അപ്പം ഈ പാസ്റ്ററുടെ ചെവിയും കൈയുമായിട്ട് കണക്റ്റഡാ. அப்போ காதும் கையும் ரெண்டும் தொடர்புடையதா இருக்கிறது. അതുപോലെയാണ് ദൈവത്തിന്റെയും ചെവിയും കൈയും കണക്റ്റഡ് ആണ്. அதே போலதான் ஆண்டவருடைய காது செவிகளும்
கையும் தொடர்புடையதா இருக்கிறது. ഇനി പറയുന്നത് കേൾക്കുക. இப்ப நான் சொல்றத கவனமா கவனிங்க. ദൈവത്തിന്റെ ചെവിയും ஆண்டவருடைய செவிகளும் ഭൂമിയിൽ ഇരിക്കുന്ന ഏതോ പ്രാർത്ഥനാ മനുഷ്യന്റെ വായുമായിട്ട് കണക്റ്റഡാ. பூமியில் இருக்கிற ஏதோ ஜெபிக்கிற மனிதனுடைய வாய்க்கும் தொடர்பு இருக்கிறது. ஆமென். ഓ, ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാവുന്നുണ്ടോ? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ഏലിയാവിന്റെ വായും ദൈവത്തിന്റെ ചെവിയും കണക്റ്റഡാ. எலியாவினுடைய வாய்க்கும் ஆண்டவருடைய செவிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. അവൻ പറഞ്ഞാൽ മഴയെയും മാറ്റും. எலியா வாய் திறந்து சொன்னால் மழையை ஆண்டவர் நிறுத்துவார். ഏലിയാവ് വായ് തുറന്നാൽ മഴയെയും പെയ്യിപ്പിക്കും. எலியா வாயை திறந்தால் ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுவார். നീ പറഞ്ഞാൽ എന്റെ ദൈവം ചെയ്യാതിരിക്കത്തില്ല. நீங்கள் வாய் திறந்து சொன்னால் ஆண்டவர் செய்யாமல் இருக்க மாட்டார். യോശുവയുടെ അതരവും ദൈവത്തിന്റെ ചെവിയുമായിട്ട് കണക്റ്റ് ആണ്. யோசுவாவினுடைய வாயும் ஆண்டவருடைய காதும் தொடர்புடையதாக இருந்தது. അവൻ പറഞ്ഞാൽ സൂര്യനെ നിർത്തി കൊടുക്കും ദൈവം. அவன் வாயை திறந்து சொன்னால் சூரியனை ஆண்டவர் நிறுத்தி கொடுப்பார். പ്രാർത്ഥനാ മനുഷ്യ, ஜெபிக்கிற மனிதனே, നിന്റെ റോൾ എന്താണെന്ന് നീ തിരിച്ചറിയണം. நீங்கள் உங்களுடைய வல்லமை என்ன என்பதை திரும்ப அறிந்து கொள்ள നീ வேண்டும். ഭൂമിയിൽ ഇരുന്നുകൊണ്ട് ദൈവത്തിന്റെ കയ്യെ ചലിപ്പിക്കുന്നവനാണ്. நீங்கள் யார் தெரியுமா? பூமியில் நின்று கொண்டு ஆண்டவருடைய கரத்தை அசைக்கிறவர்கள். അതാണ് പ്രയർ റൂം എന്ന് പറയുന്നത്. அதுதான் ஜெப அறை. അതാ പ്രാർത്ഥിക്കുന്നവനെ പിശാച് പേടിക്കുന്നത്. அதனாலதான் ஜெபிக்கிறவனை பார்த்தா பிசாசுக்கு நடுக்கம். ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. நான் இப்படி பார்த்திருக்கிறேன். പ്രാർത്ഥനാ പായിൽ ഒരുത്തൻ ഇരിക്കാൻ കേറുമ്പോൾ ஜெபிக்கிற அந்த பாயில ஒருத்த ஜெபிக்கிறதுக்கு ஏறிட்டானா, അവൻ മുട്ടുമടക്കാൻ തുടങ്ങുമ്പോൾ அவன் முழங்கால் படி இடும்போது പിശാച് പേടിക്കും. பிசாசு நடுங்குவான். എന്താ കാര്യമെന്നറിയാമോ? ஏன் தெரியுமா? അവൻ അവിടെ ഇരുന്നു കൊണ്ട് എന്തെല്ലാം ദൈവത്തെ കൊണ്ട് ചെയ്യിപ്പിക്കുമെന്ന് அவன் அங்கே அமர்ந்து கொண்டு ஆண்டவரை என்னெல்லாம் செய்ய வைப்பான் என்று. ഇന്ന് ചെന്നൈയിലെ പൈശാചിക ലോകം വിറയ്ക്കണം. இன்றைக்கு சென்னையில் பிசாசனுடைய உலகமே நடுங்கணும். മനസ്സിലാവുന്നുണ്ടോ പറയുന്നത്? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ദൈവത്തിന്റെ കൈയും ദൈവത്തിന്റെ ചെവിയും. ஆண்டவருடைய கையும் ஆண்டவருடைய காதும். ദൈവത്തിന്റെ ചെവിയും നിന്റെ ഭൂമിയിലെ ആദരവും. ஆண்டவருடைய காதும் பூமியில் இருக்கிற நம்முடைய வாயும். ഇനി ഒരു സ്ഥലം കൂടെ ഉണ്ട്. இன்னும் ஒரு இடமும் இருக்கு. അവിടെയാണ് പ്രയർ തുടങ്ങേണ്ടത്. அங்கதான் நம்ம ஜெபத்தை தொடங்கணும். നിന്റെ വായും നിന്റെ ഹൃദയവും. நம்முடைய வாயும் நம்முடைய இருதயமும். ഹൃദയം നിറഞ്ഞു കവിയുന്നതല്ലോ വായു പ്രസ്താവിക്കുന്നത്. இருதயத்தின் நிறைவல்லவா வாய் பேசும். ഒത്തിരി പേർ പ്രാർത്ഥിക്കുന്നു പാസ്റ്റർ, പക്ഷെ ദൈവം ചലിക്കുന്നില്ല. நிறைய பேர் ஜெபிக்கிறோம், ஆனா ஆண்டவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. എന്താ കാര്യമെന്നറിയാമോ? விஷயம் என்ன தெரியுமா? ഈ ജനം ഹൃദയം വായുകൾ കൊണ്ട് എന്നെ സ്തുതിക്കുന്നു, ഹൃദയം കൊണ്ട് ദൂരത്തിരിക്കുന്നു. இந்த ஜனம் வாயினால் என்னை துதிக்கிறார்கள், ஆனால் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. അവർ റിവൈവൽ വേണമെന്ന് വായു കൊണ്ട് പറയുന്നു, പക്ഷെ അവരുടെ ഹൃദയത്തിൽ റിവൈവൽ ഇല്ല. எழுப்புதல் வேணும் எழுப்புதல் வேணும்னு வாய் நிறைய சொல்றோம், ஆனா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அது பொங்கி வரல. ഇവിടുന്ന് തുടങ്ങണം. இருதயத்திலிருந்து தொடங்கணும். എത്ര പേരുടെ ഹൃദയത്തിൽ റിവൈവൽ ഉണ്ട്? எத்தனை பேருக்கு இருதயத்தில் அந்த எழுப்புதல் என்கிற എത്ര வாஞ்சை പേരുടെ இருக்கு? ഹൃദയത്തിൽ ചെന്നൈ ഉണ്ട്? எத்தனை பேருடைய இருதயத்தில் அந்த சென்னைன்னு இருக்கு? എത്ര പേരുടെ ഹൃദയത്തിൽ ഇന്ത്യ ഉണ്ട്? எத்தனை பேருடைய இருதயத்தில் இந்தியா இருக்கிறது? എത്ര പേർക്ക് വാസ്തവമായും നമ്മുടെ ദേശം ഉണരണമെന്ന് ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேருக்கு உண்மையாகவே என்னுடைய தேசம் எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது? അത് നിന്റെ ഹൃദയത്തിൽ ഉണ്ടെങ്കിൽ, அது உன் இருதயத்தில் இருந்தால் നിനക്ക് ഉറങ്ങാൻ പറ്റത്തില്ല, உன்னால் தூங்க முடியாது, നിനക്ക് കഴിക്കാൻ പറ്റത്തില്ല, உன்னால் சாப்பிட முடியாது. നിന്റെ സ്പിരിറ്റ് എപ്പോഴും പ്രാർത്ഥനയിൽ പോരാടും. உன்னுடைய ஆவி எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபத்தில் போராடி கொண்டே இருக்கும். ചില മിനിറ്റുകൾ എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചോളാം. சில நிமிடங்கள் நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ജനം ഹൃദയം കൊണ്ട് ദൂരത്ത് നിൽക്കുക. ஏன்னா இருதயத்துல நம்ம நிறைய நேரம் தூரமா இருக்கிறோம். ഇതുവരെ നീ ഹൃദയം കൊണ്ട് പ്രാർത്ഥിച്ചിട്ടില്ലെങ്കിൽ, இதுவரைக்கும்
இருதயத்திலிருந்து நீங்கள் ഇന്ന് ஜெபித்திராவிட்டால் പകൽ ഹൃദയത്തിൽ നിന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ ദൈവം നിന്നെ പഠിപ്പിക്കുക. இன்றைக்கு இருதயத்திலிருந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். എനിക്ക് കരയാതെ പ്രാർത്ഥിക്കാൻ അറിയത്തില്ല. எனக்கு அழுவாம ஜெபிக்கவே தெரியாது. എനിക്കറിയത്തില്ല. எனக்கு தெரியாது. ഞാൻ പ്രാർത്ഥനാ പായിൽ 5 മിനിറ്റിൽ കൂടുതൽ ഇരിക്കണമെങ്കിൽ എനിക്ക് കരയണം. 5 நிமிஷத்துக்கு மேல நான் ஜெப பாயில இருப்பேன்னா எனக்கு அழுவணும். ആളുകൾ പറയും കരയാൻ പാടില്ല. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, அழுவ அவசியம் இல்லைன்னு. ഒരു വാക്യം കൂടെ വായിച്ച് നമ്മൾ വീണ്ടും പ്രാർത്ഥിക്കാൻ കയറുക. ஒரு வசனத்தை நாம் வாசித்து மறுபடியும் நம்ம ஜெபிக்கலாம். Hebrews chapter 5 எபிரேயர் 5வது அதிகாரம் 7, 8, 9 7, 8, 9. என்ன பாஸ்டர்? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கும் காரணராகி. യേശുവിന്റെ പ്രാർത്ഥനയിൽ കരച്ചിലുണ്ടായിരുന്നു. യേശുവിനുடைய ஜெபத்தில் கண்ணீர் இருந்தது. വലിയ നിലവിളി ഉണ്ടായിരുന്നു. பெரிய சத்தம் இருந்தது. അഭയയാചന ഉണ്ടായിരുന്നു. அங்கே விண்ணப்பம் இருந்தது. എനിക്ക് ഈ മോഡൽ പ്രാർത്ഥന ഇഷ്ടമാണ്. எனக்கு இப்படி ஒரு ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். നമ്മുടെ പ്രാർത്ഥനയ്ക്കകത്ത് എന്തുണ്ട്? நம்ம ஜெபத்துல என்ன இருக்கு? നമ്മുടെ പ്രാർത്ഥനയെല്ലാം മീ സെന്റേഡ് ആണ്. நம்முடைய ஜெபம் எல்லாமே நம்மள சார்ந்தது. நான், எனக்கு அப்படின்னு. എൻ്റെ വീട്, എൻ്റെ മോൻ, എൻ്റെ മോൾ, என் வீடு, എൻ്റെ മിനിസ്ട്രി, என் ஊழியம், என் பிள்ளைங்க, എൻ്റെ ചർച്ച്, என் சபை, എൻ്റെ പാസ്റ്റർ, என்னுடைய பாஸ்டர், എൻ്റെ പപ്പ, എൻ്റെ മമ്മി, என் அப்பா, என் அம்மா, ഒന്നും ഇല്ല അതിനകത്ത്. அவருடைய சார்ந்ததல்ல. നിന്റെ രാജ്യം, உம்முடைய ராஜ்யம், നിന്റെ ഹിതം, உம்முடைய சித்தம், നിന്റെ ഇഷ്ടം, உம்முடைய விருப்பம். അതുകൊണ്ടാ പറഞ്ഞു നിങ്ങൾ വല്ലാതെ യാചിക്കൊണ്ട് ഒന്നും കിട്ടുന്നില്ല. அதனாலதான் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதினால் ஒன்றும் உங்களுக்கு நடக்க போகிறதில்லை. ഭോഗങ്ങളിൽ ചെലവഴിക്കേണ്ടതിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു, ഒന്നും കിട്ടുന്നില്ല. உங்களுடைய சுய காரியங்களுக்காக ஜெபிப்பதினால் உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்லை. റിവൈവൽ നടക്കണോ? எழுப்புதல் வேணுமா? நடக்கணுமா? റിവൈവൽ ഫോക്കസ്ഡ് ആയി പ്രാർത്ഥിക്കണം. எழுப்புதலை எதிர்நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டும். ഞാൻ എൻ്റെ ഒരു പ്രാർത്ഥനാ കാര്യം പറയാം. என்னுடைய ஜெபம் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ആരോടും പറയല്ലേ, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. എനിക്ക് എൻ്റെ ഒരു കാര്യം വേണമെന്ന് ഞാൻ ദൈവത്തോട് പറഞ്ഞിട്ട് 20 വർഷത്തിന് മേളിലായി. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபித்து 20 வருஷம் ஆயிடுச்சு. ഞങ്ങൾ തമ്മിലുള്ള ഇരിപ്പിൽ അതെനിക്ക് അങ്ങോട്ട് സൂട്ട് ആവത്തില്ല. அப்படி அந்த ஒரு தொடர்புல இருக்கிறது எனக்கு செட் ஆகல. செட் ஆகல. ഒരു മൊബൈൽ തരാവോ? ஆண்டவரே எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் தரீங்களா? കാർ തരാമോ? எனக்கு கார் தரீங்களா? മിനിസ്ട്രി തരാവോ? ஊழியம் தரீங்களா? ചെന്നൈയിലെ മീറ്റിംഗ് അനുഗ്രഹിക്കണേ. ஆண்டவர் சென்னையில மீட்டிங் ஆசீர்வதியும். അല്ല, ഇത് ഓരോ സ്ഥലത്ത് ചെല്ലുമ്പോൾ ഓരോ രീതിയാണ്. ஒரு இடம் போகும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். ഇപ്പം ഈ മോൻ പ്രാർത്ഥിക്കുക, இவர் ஜெபிக்கிறாருன்னு வச்சுப்போம். ഇവിടെ ഇരുന്നു, കുഴപ്പമില്ല. കർത്താവേ, ഇന്ന് ഞാൻ വർഷിപ്പ് ചെയ്യുമ്പോൾ നല്ലോണം കീബോർഡ് വായിക്കാൻ ഗിഫ്റ്റ് തരണേ. இப்போ அவர் இப்படி ஜெபிக்கிறாருன்னு வெச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு பாட்டு பாடும்போது ஆராதிக்கும் போது நல்ல கீபோர்டு வாசிக்கணும் எனக்கு கிருபை கொடுங்கன்னு. ഇതുപോലെ ഞാനും പ്രാർത്ഥിക്കുക. இது மாதிரி நானும் ஜெபிக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. കർത്താവേ, ഞങ്ങൾ ചെന്നൈക്ക് പോവാണെന്ന് നിനക്ക് അറിയാമല്ലോ. ஆண்டவரே, சென்னைக்கு போறோம்னு உங்களுக்கு தெரியுமே. അവര് പറഞ്ഞിട്ടാ നമ്മൾ ഇങ്ങോട്ട് വന്നേ. அவர் சொல்லி தான் சென்னையே வந்திருக்கோம். அவர்கிட்டயே திரும்ப சொல்லின்னு இருக்கோம். എന്നിട്ട് തിരിച്ചങ്ങോട്ട് ചോദിക്കും, ഞങ്ങൾ പോവാണെന്ന് അറിയാമല്ലോ. அவர் சொன்னவர்கிட்டயே திரும்ப சொல்றோம், சென்னைக்கு போறோம்னு உங்களுக்கு தெரியும்ல.
ഞങ്ങൾ ആൽവിൻ പാസ്റ്റർ ചർച്ചിൽ ചെല്ലുമ്പോൾ ഞങ്ങളെ ഭയങ്കരമായിട്ട് ഉപയോഗിക്കണേ. ஆல்வின் தாமஸ் பாஸ்டர் சபைக்கு போகும்போது எங்களை பயங்கரமா யூஸ் பண்ணுங்க. നല്ലതാണ്, அதெல்லாம் நல்லதுதான். പക്ഷെ എന്നോട് യേശു ചോദിച്ചു, ஆனால் இயேசு என்னிடத்தில் இப்படி கேட்டார், നീ പറയുന്നത് കേട്ട ഞാനാണോ മീറ്റിംഗ് കുളമാക്കുന്നത്? நீ என்கிட்ட சொல்றத பார்த்தா நம்ம மீட்டிங் அப்படியே சொதப்புறதே நான் மாதிரியே நீ என்கிட்ட சொல்றியே. எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன். അമ്മേ, ദൈവം എന്നോട് പറഞ്ഞു, നീ മീറ്റിംഗ് വിജയിക്കാൻ വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണ്ട. அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, கூட்டம் வெற்றியா நடக்கணும்ன்றதுக்கெல்லாம் என்கிட்ட ஜெபிக்காத, ഞാൻ പ്രാർത്ഥിച്ച പോലെ അങ്ങ് പ്രാർത്ഥിച്ചാ മതി. நான் ஜெபிக்கிற மாதிரி நீ ஜெபிச்சா போதும். നിന്റെ രാജ്യം വരണമേ, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, നിന്റെ ഹിതം ചെന്നൈയിൽ നടക്കണേ, உம்முடைய சித்தம் சென்னையில் நடப்பதாக. നമ്മുടെ പ്രയർ പാറ്റേണുകൾ മാറട്ടെ, உங்களுடைய ஜெபத்தினுடைய வரமுறைகள் மாறட்டும். മനസ്സിലാവുന്നുണ്ടോ പറയുന്നത്? புரியுதா உங்களுக்கு? 20 വർഷമായി ഞാൻ എൻ്റെ ഒരു പേഴ്സണൽ കാര്യം ചോദിച്ചിട്ട് 20 வருஷமா என் தனிப்பட்ட ஒரு தேவை ஆண்டவர்ட்ட சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். அது அப்படியே എനിക്ക് നാളെ ആവശ്യമുള്ളതും കൂടെ ഇന്ന് എൻ്റെ ദൈവം തരും. എനിക്ക് நாளைக்கு என்ன தேவையோ அது கூட ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். അതാണ് എൻ്റെ കഴിഞ്ഞ 20 വർഷത്തെ അനുഭവം. அதுதான் என்னுடைய 20 வருஷ அனுபவம். അതിനർത്ഥം ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നില്ലെന്നല്ല, அதனால நான் ஜெபிக்கவில்லை என்று அர்த்தமல்ல. എൻ്റെ പ്രയർ എന്ന് പറയുന്നത്, என்னுடைய ஜெபம் என்பது, ഞാൻ കയറിയിരിക്കും, நான் உள்ள ஏறி உட்கார்ந்துருவேன், 5-6 മിനിറ്റ് കണക്ഷൻ കിട്ടും, ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ள அந்த தொடர்பு கிடைக்கும். അവിടെ ഇരുന്നിട്ട് പിന്നെ കാര്യമില്ല. தொடர்பு இல்லாம உள்ள மணிக்கணக்கா உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? உட்கார்ந்து பிரயோஜனம் இல்ல. കണക്ഷൻ കിട്ടി അവിടെ ഇരിക്കും, ஆனா கனெக்ஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா அங்கேயே உட்காருவேன். എത്ര സമയം പോകുമെന്ന് പിന്നെ അറിയത്തില്ല, எவ்வளவு மணி நேரம் போகும்னு எனக்கு தெரியாது, എത്ര ലിറ്റർ കണ്ണുനീര് പോയെന്നും അറിയത്തില്ല, எத்தனை லிட்டர் கண்ணீர் போச்சுன்னு தெரியாது, എന്തെല്ലാം പറഞ്ഞെന്ന് അറിയത്തില്ല, என்னெல்லாம் நான் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ഭയങ്കര ഫീൽ കിട്ടും. ஆனா எனக்கு நல்ல ஒரு உணர்வு கிடைக்கும். ആമേൻ. அந்த ஃபீல் கிடைக்கும் போது ஆமென். അതാണ് എൻ്റെ പ്രയർ. அதுதான் என்னுடைய ஜெபம். ആ ഇരിപ്പിൽ ദിവസങ്ങൾ ഇരുന്നിട്ടുണ്ട്, நிறைய நாட்கள் அப்படி நான் இருந்திருக்கிறேன். കഴിക്കാൻ മറന്നിട്ടുണ്ട്, நான் சாப்பிட மறந்திருக்கேன், പല്ല് തേക്കാൻ മറന്നിട്ടുണ്ട്, சில நேரம் பல்லு தேய்க்கிறதே மறந்து உட்கார்ந்துருக்கேன், ആഹാരത്തിന് ടേസ്റ്റ് ഇല്ലാതായിട്ടുണ്ട്, சில நேரம் ருசியா இருக்கிற சாப்பாடு கூட என் நாக்குக்கு ருசியே இல்லாம போயிருக்கு. സ്പിരിറ്റ് എല്ലാവുമായിട്ട് എൻഗേജ്ഡ് ആണ്. ஸ்பிரிட் ஆவியின் மண்டலத்தோடு கூட என்கேஜ்டா இருக்கு. പ്രയറിന്റെ മാൻഡിൽസ് ഇന്ന് രാവിലെ ചില വീഴുന്നുണ്ട്. ஜெபத்தினுடைய அந்த சால்வை சில பேர் மீது விழ போகிறது. പക്ഷെ ഓരോ ചർച്ചിനും ഓരോ DNA ഉണ്ട്, ஒரு சபைக்கும் ஒரு DNA இருக்கு. റൂവ ചർച്ചിന്റെ മെയിൻ DNA എനിക്ക് തോന്നുന്നു വർഷിപ്പ് ആണെന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. ரூவா சர்ச்சினுடைய மெயின் DNA வந்து ஆராதனை. ട്രംപറ്റ് കോൾ ഓഫ് റിവൈവൽ, இந்த ட்ரம்பட் கால் ஃபார் ரிவைவல்ல ഇത്രയും ട്രംപറ്റ് ഊതുന്ന ഒരു ചർച്ച് ഞാൻ ലോകത്തിലെങ്ങും കണ്ടിട്ടില്ല. இவ்வளோ ட்ரம்பட் இருக்கும்னு சபை எந்த உலகத்துல எந்த இடத்துல நான் பார்க்கல. ഞാനൊരു ട്രംപറ്റ് കൊണ്ടുവന്നിട്ട് ഊതിയിട്ട് കാറ്റേ വരുന്നുള്ളൂ, ശബ്ദം വരുന്നില്ല. நான் ஒரு ட்ரம்பட் வாங்கிட்டு வந்தேன், ஊதுனேன், வெறும் காத்து தான் வந்துச்சு. ഒരു മെയിൻ DNA, மெயின் அதனுடைய DNA വർഷിപ്പാണ്, ஆராதனை. അതാണ് ആ സ്പൈൻ, அதுதான் முதுகெலும்பு. அதுதான் ചില ചർച്ചിൽ ഡെലിവറൻസ് ആണ്, சில சபைகள்ல விடுதலை அது ரொம்ப முக்கியமா இருக்கும். ചില ചർച്ചിൽ അനോയിന്റിംഗ് ആണ്, சில சபைகளில் அபிஷேகம். ഞങ്ങളുടെ ചർച്ചിന്റെ പ്രസൻസ് ഓഫ് ഗോഡ് ആണ്. எங்க சபையில ஆண்டவருடைய பிரசன்னம், അതാണ് ഞങ്ങളുടെ മെയിൻ സ്പൈൻ. எங்களுடைய முதுகெலும்பே முக்கியமான காரியமே பிரசன்னம். അവിടെ പ്രസംഗം വിഷയമല്ല, அங்க எங்களுக்கு பிரசங்கம் இருக்கோ இல்லையா மேட்டரே இல்ல, പാട്ട് വിഷയമല്ല, பாட்டு எங்களுக்கு விஷயமே கிடையாது, പിച്ചും സ്കെയിലും ഒന്നും വിഷയമല്ല. ஸ்கேல்ல பாடுறோமா பிச்சில் நிக்கிறோமா இது டெம்போ இருக்கா இதெல்லாம் எங்களுக்கு விஷயமே கிடையாது. പക്ഷെ കൂവിയാലും സാന്നിധ്യം വേണം. ஆனா கத்துனாலும் கூவுனாலும் அங்க பிரசன்னம் இருக்கணும். വിസിൽ അടിച്ചാലും സാന്നിധ്യം വേണം. விசில் அடிச்சாலும் அங்க பிரசன்னம் இருக்கணும்.
അതില്ലെങ്കിൽ പിന്നെ ഞാൻ ചത്തതുപോലെ. அந்த பிரசன்னம் இல்லைன்னா நான் செத்தவனை போல தான் இருப்பேன். പക്ഷെ ദൈവം എന്നോട് ഈ ദിവസങ്ങളിൽ പറഞ്ഞു, ஆனா இந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு ஒன்றை சொன்னார். ആ സ്പൈന്റെ കൂടെ அந்த முக்கியமான காரியத்தோடு கூட ഒരു കാര്യം കൂടെ ഈ സീസണിൽ ആഡ് ചെയ്യണം. இன்னொரு காரியத்தை நீங்க கூட கூட்டணும். പ്രയർ, ஜெபம். 14 ജില്ലയിൽ ഞങ്ങൾ പോയി പ്രാർത്ഥിച്ചു. 14 ജില്ലാக்களில் நாங்கள் போய் ஜெபிச்சிருக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட்ல ഒരു കാര്യം മനസ്സിലാക്കി, ஒரு காரியத்தை நாங்க புரிந்து கொண்டோம். ഞങ്ങളുടെ ആൾക്കാർക്ക് ആർക്കും പ്രാർത്ഥിക്കാൻ അറിയത്തില്ല. எல்லா இடத்துலயும் ஜனங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. പ്രസംഗിക്കാൻ അറിയാം, பிரசங்கம் நல்லா பண்ண தெரியுது, പാട്ട് പാടാൻ അറിയാം, பாட்டு பாட தெரியுது, പ്രാർത്ഥിക്കാൻ അറിയത്തില്ല. ஆனால் ஜெபிக்க தெரியல. ഒരു സ്ഥലത്ത് ചെന്നപ്പോൾ ഒരു പാസ്റ്റർ എന്നോട് പറഞ്ഞു, ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், 10 വർഷമായി പ്രാർത്ഥിച്ചിട്ട്, ஜெபம் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு. ഒരു ലോക്കൽ ചർച്ച് നടത്തുന്നയാളാണ്, ஒரு லோக்கல் சபை உள்ள ஒரு சபை நடத்துறவர். അദ്ദേഹം ചർച്ചിൽ പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്, அவங்க சபையில ஜெபிக்கிறாங்க, ഒത്തിരി പ്രാർത്ഥന നടത്തുന്നുണ്ട്, நிறைய ஜெபம் நடத்துறாங்க. പക്ഷേ ஆனா ദൈവത്തെ സ്വാധീനിച്ച ഒരു പ്രാർത്ഥന പ്രാർത്ഥിച്ചിട്ട് 10 വർഷമായി. ஆண்டவரை திருப்திப்படுத்துற, ஆண்டவரை கொண்டு வருகிற ஜெபத்தை ஜெபித்து 10 வருஷம் ஆயிடுச்சு. നിങ്ങളുടെ പ്രയർ ലൈഫ് എങ്ങനെയുണ്ട്? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചൊരു കാര്യം നേടിയെന്നും പ്രാർത്ഥിച്ചൊരു കാര്യം ചെയ്തെന്നും പറഞ്ഞിട്ട് എത്ര നാളായി? நான் ஜெபித்து இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டேன், நான் ஜெபித்து இந்த காரியத்தை சாதித்தேன் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் ஆயிடுச்சு? പ്രാർത്ഥന ആർക്കും കൊട്ടേഷൻ കൊടുക്കരുത്. ஜெபத்துல யாருக்கோ ஏதோ ஒரு காரியத்தை சொல்றது இல்ல. ആമേൻ. ஆமென். നമ്മൾക്ക് എത്ര കോൾ വരും പ്രാർത്ഥിക്കാൻ ഒരു ദിവസം? ஒரு நாள்ல எத்தனை ஃபோன் கால் வருது ஜெபிக்கிறதுக்கு? ചില സഹോദരിമാരുണ്ട്, ഈ പ്രയർ ലൈനിൽ മാത്രമുള്ള എല്ലാ നമ്പരും ഇങ്ങനെ വിളിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. சில சகோதரிகளுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கு, இந்த பிரேயர் லைனுக்கு கொடுக்கிற நம்பர் எல்லா நம்பருக்கும் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. പാസ്റ്റർ പ്രയർ ലൈനും വിളിക്കും, பாஸ்டரோட ஃபோனுக்கும் பண்ணுவாங்க, എന്റെ പ്രയർ ലൈനും വിളിക്കും, பாஸ்டரோட ஃபோனுக்கும் பண்ணுவாங்க, ആൽവിൻ പാസ്റ്റർ പ്രയർ ലൈനിലും വിളിക്കും, ஆல்வின் பாஸ்டர் ஃபோன் நம்பருக்கும் பண்ணுவாங்க, വിളിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. எல்லா நம்பருக்கும் கால் பண்ணுவாங்க. ഒരു ദിവസം രാത്രി 2 മണിക്ക് ഫോൺ വന്നു. ஒரு நாள் இரவு 2 மணிக்கு எனக்கு இப்படி ஒரு கால் வந்துச்சு. ഞാൻ ചോദിച്ചു, എന്ത് പറ്റി? நான் கேட்டேன், என்ன ஆயிடுச்சுன்னு. എനിക്ക് ഉറക്കം വരുന്നില്ല, പ്രാർത്ഥിക്കണം. எனக்கு தூக்கம் வரல, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ഞാൻ പറഞ്ഞു, ഞാൻ ഉറങ്ങി കിടക്കുക, രാവിലെ പ്രാർത്ഥിക്കാം. நான் இப்படி சொன்னேன், நான் தூங்கின்னு இருக்கேன், காலையில் எழுந்து உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு வச்சிட்டேன். അവരുറങ്ങാതിരിക്കുന്നത് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുക. அவங்க தூங்கலன்றதுக்காக இப்ப நம்ம தூங்க கூடாதா? അവർക്ക് അതിനൊന്നും സമയമില്ല. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரமே கிடையாது. ഇതാ യേശു, இதுதான் இயேசுன்னு வச்சுக்கோங்க, ഇത് പത്രോസ്. நான் பேதுருன்னு வச்சுக்கோங்க. എന്നോട് ചോദിച്ചൊരു 10 മിനിറ്റ് എൻ്റെ കൂടെ ഒന്ന് പ്രാർത്ഥിക്കാവോ? 10 நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபிக்க மாட்டியா? ഉറങ്ങിപ്പോയി. தூங்கிட்டான். പക്ഷെ യേശുവിന് ഉറങ്ങാൻ ഒക്കത്തില്ല. ஆனா இயேசுவால தூங்க முடியல. യേശു പ്രാർത്ഥന അവർക്ക് കൊട്ടേഷൻ കൊടുത്തിട്ടില്ല. இயேசு உடனே ஜெபிக்கிறதுக்கு, அதுக்கு உணர்த்துறதுக்காக எதுவுமே பண்ணல. നിനക്ക് വേണ്ടി നീയേ പ്രാർത്ഥിക്കാനുള്ളൂ. உங்களுக்காக நீங்க தான் ஜெபிக்கணும். നിനക്ക് വേണ്ടി വേറെ ആരെങ്കിലും പ്രാർത്ഥിക്കുമെന്ന് നീ തെറ്റിദ്ധരിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അത് അട്ടർ ഫൂളിഷ്നെസ് ആണ്. யாராச்சும் ஒருவர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. മാക്സിമം നിന്റെ ഭാര്യ പ്രാർത്ഥിക്കും, അതല്ലെങ്കിൽ നിന്റെ പേരൻസും പ്രാർത്ഥിക്കും. கொஞ்சம் நீங்க நம்பலாம் அப்படின்னா உங்க வைஃப் உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், இல்லாட்ட பெற்றோர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ചില പിന്നെ വിശ്വാസികളുണ്ട് നമ്മൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്. എനിക്ക് പ്രയർ വാരിയേഴ്സ് ഉണ്ട്. நல்ல உள்ள இருக்கிற சில விசுவாசிகள் நமக்கு ஜெபிப்பாங்க. எனக்கு அப்படி ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் இருக்கிறாங்க. പ്രയോജനപ്പെട്ട എല്ലാ ദൈവദാസന്മാരുടെയും പുറകിൽ പ്രയർ വാരിയേഴ്സ് ഉണ്ട്. யாரெல்லாம் உபயோகப்படுறாங்களோ அவங்க பின்னாடி எல்லாம் ஒரு ஜெப குழு இருக்கிறது, ஜெப வீரர்கள் இருக்கிறாங்க. ബ്രദറിന് വേണ്ടി ബ്രദർ പ്രാർത്ഥിക്കണം. பிரதருக்காக பிரதர் தான் ஜெபம் பண்ணணும். കുഞ്ഞുങ്ങൾക്ക് വേണ്ടി നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കണം. உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ശിഷ്യന്മാർ ചോദിച്ചു, പ്രാർത്ഥിക്കാൻ പഠിപ്പിക്കണമെന്ന് ചോദിച്ചു. சீஷர்கள் இப்படி கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு. പ്രാർത്ഥന പഠിക്കേണ്ട കാര്യമാണ്. ஜெபம் என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். പ്രാർത്ഥനയ്ക്ക് 2-3 ശത്രുക്കളുണ്ട്. ஜெபத்திற்கு 2-3 விரோதிகள் இருக்கிறாங்க. ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ശത്രുവാണ് ക്ഷീണം. ക്ഷീണം ക്ഷീണം பெரிய சத்ரு என்ன தெரியுமா? சோர்வு, டயர்டு. എല്ലാ ദിവസവും രാത്രി 2 മണിക്ക് അലാറം വെക്കും പ്രാർത്ഥിക്കണമെന്ന് പറഞ്ഞു.
எல்லா நாளும் நைட்டு 2 மணிக்கு ஜெபம் பண்ண போறேன்னு முடிவெடுத்து ஒரு அலாரம் வைக்கிறோம். അലാറം അടിച്ചു. அலாரமும் அடிக்குது. ക്ഷീണം കാരണം അലാറം അടിപ്പിച്ചത് കേട്ടിട്ട് ഓഫ് ചെയ്ത് വീണ്ടും കിടന്നു. ஆனா நமக்கு இருக்கிற அந்த சோர்வுனால அலாரத்தை கேட்குறோம், எடுக்கிறோம், ஆஃப் பண்றோம், மறுபடியும் தூங்குறோம். ക്ഷീണം. சோர்வு. ശിഷ്യന്മാർ ക്ഷീണം കാരണം ഉറങ്ങിപ്പോയി. சீஷர்கள் தங்களுக்கு இருந்த சோர்வு நிமித்தம் தூங்கிட்டாங்க. 2 മടുപ്പുണ്ടാകും. அடுத்தது சோம்பேறித்தனம். അത് കാരണം പ്രാർത്ഥനയിൽ മടുത്തു പോകരുത്. அதனாலதான் ஜெபத்தில் சோர்ந்து போகாதிருங்கள். യേശു ഒരു സ്റ്റോറി തന്നെ പറഞ്ഞു. இயேசு ஒரு கதையே சொன்னார். ലൂക്ക് ചാപ്റ്റർ 18. லூக்கா 18வது அதிகாரம். മടുത്തു പോകാതെ പ്രാർത്ഥിക്കണം. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். പ്രാർത്ഥനയിൽ മടുപ്പുണ്ടാകും. ஜெபத்துல சோர்வு வரும். 10 വർഷം പ്രാർത്ഥിച്ചു, റിവൈവൽ ഒന്നും നടന്നില്ല. 10 வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், எழுப்புதல் ஒண்ணுமே நடக்கல. നടക്കത്തില്ല. இனி நடக்காது. വീണ്ടും പ്രാർത്ഥിക്കുക. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? മടുപ്പിനെ ജയിക്കണം. அப்போ இந்த சோர்வை நம்ம ஜெயிக்கணும். ഒരു കാര്യം കൂടെ പറയട്ടെ. இன்னும் ஒரு காரியம் சொல்றேன். റെഡി ആയിക്കോ. ஆயத்தமா இருங்க. ഞങ്ങളുടെ നാട്ടിൽ ഒരാൾ ഇങ്ങനെ ഒരു വലിയ പാറ അടിച്ചു പൊട്ടിക്കുകയാണ്. எங்க ஊர்ல ஒரு ஆளு ஒரு பெரிய பாறையை அடிச்சு உடைக்கிறார். കൂടം കൊണ്ട് അടിച്ചു പൊട്ടിക്കുക. அந்த சுத்திய வச்சு அடிச்சு உடைக்கிறார். ഒരു കൊച്ചുമോൻ ദൂരെ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുക. தூரத்துல ஒரு குட்டி பையன் பார்த்துட்டே இருக்கான். ഒരു പ്രാവശ്യം അടിച്ചു, ஒரு முறை அடிச்சாரு, ഒന്നും നടന്നില്ല. ஒண்ணுமே நடக்கல. 2 அடிച്ചു, ரெண்டாவது முறை, 3 அடிച്ചു, மூணாவது, 4 அடிച്ചു, நாலாவது, 5 அடிച്ചു, அஞ்சாவது, 6 அடிച്ചു, ஆறாவது முறை அடிச்சாரு, ഒന്നും നടന്നില്ല. ஒண்ணுமே நடக்கல. 7ാമത്തെ അടി അടിച്ചപ്പോൾ, ஏழாவது அடி அடிச்சப்போ പീസ് പീസ് ആയി அந்த பாறை அப்படியே துண்டு துண்டா அப்படி போயிடுச்சு. ഇപ്പൊ ഈ മോൻ ഓടി വന്ന് ചോദിക്കുകയാണ്. இந்த சின்ன பையன் ஓடி வந்து கேக்குறான், അങ്കിൾ എനിക്കൊരു ഡൗട്ട്. அங்கிள் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ഈ 7ാമത് അടിച്ച അടി എന്താ ആദ്യം അടിക്കാൻ? ஏழாவது முறை அடிச்சீங்களே, ஏன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் முறையும் அடிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டான். അങ്കിൾ പറഞ്ഞു, മോനെ. அப்ப அந்த அங்கிள் இப்படி சொன்னாரு, சின்ன பையனே അത് അടിക്കാൻ ഒക്കത്തില്ല. அப்படிலாம் அடிக்க முடியாது. ഓരോ അടി അടിക്കുമ്പോഴും ஒரு அடி அடிக்கும் போதும் നീ പുറത്തൊന്നും കണ്ടില്ല. உனக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. Inside the rock. ஆனால் பாறைக்கு அடியில் അടുത്തു പോകാതെ പ്രാർത്ഥിക്കണം. சோர்ந்து போகாமல் നീ ஜெபிக்கணும். ഓരോ പ്രാവശ്യം പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ஒவ்வொரு முறை நீ ஜெபிக்கும் போது അതിന്റെ അകത്ത് ചലനങ്ങൾ നടക്കുന്നുണ്ട്. உள்ளார்ந்து சில மாற்றங்கள் நடந்து கொண்டே ഒരുപക്ഷെ ഇന്നായിരിക്കാം ആ 7ാമത്തെ അടി വീഴുന്നത്. அதுக்கு பிறகுதான் 7வது அடி விழுகிறது. ഈ ടങ്സ് പ്രയറിന്റെ പ്രത്യേകത, இந்த அந்நிய பாஷை ஜெபத்தினுடைய விசேஷம், അതൊരു ഒരു മിസ്റ്റോറിയസ് പ്രയറാണ്. அது ஒரு மாதிரி ரகசியமான, அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஜெபம். അത് എവിടെയെല്ലാം കേറി തൊടുമെന്ന് ആർക്കും അറിയത്തില്ല. அது எங்க ஏறும், யாரை தொடுன்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ടങ്സിൽ പ്രാർത്ഥിക്കുന്നത്, அந்நிய பாஷையில் ஜெபிப்பது പിശാചിന്റെ മണ്ടയ്ക്ക് കൊടുക്കുന്ന ഒരു അടിയാണ്. பிசாசுடைய தலையில் விழுகிற ஒரு அடி. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.